குர்ஆன் என்பது ஒரு புத்தகம்தானே என்பது பலருக்கும் தோன்றுகின்ற ஒரு சந்தேகம். ஆனால் உண்மை அதுவல்ல. குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு வேதம். 1500 ஆண்டுகளாக இறைவனால் பாதுகாக்கப்பட்ட, இன்னும் இந்த உலகம் அழியும் வரை பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வேதம். இதை இறைவன் தன்னுடைய திருமறையில் இவ்வாறு கூறுகிறான்: நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம். இது இறைவனின் திருவேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும். இவ்வேதம் யாவரையும் மிகைத்தோனும் ஞானம் மிக்கோனுமாகிய இறைவனிடமிருந்தே இறக்கியருளப்பட்டது. மேலும் திருக்குர்ஆன் இன்னும் ஒருபடி மேலே போய் மனித இனத்திற்கே ஒரு சவால் விடுகிறது. அது என்னவென்று திருக்குர்ஆனில் இறைவன் கூறுவதை கேட்போம். அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்ததில் நீங்கள் சந்தேகமுடையோராக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால், அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாகக் கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள திருக்குர்ஆனில் பற்பல அறிவியல் சான்றுகளும் வாழ்வியல் நெறிகளும் வரலாற்று படிப்பினைகளும் மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. ஆதலால் திருக்குர்ஆனை ஒருமுறை படித்து உங்களுக்கு இறைவன் கொடுத்த பகுத்தறிவை வைத்து சிந்தியுங்கள்.